இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் சமீபமா ரிலீஸ் ஆன கனா காணும் காலங்கள் பத்தி தான் தெரியும். ஆனா 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் தி ஓஜி கனா காணும் காலங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரீஸ்னு. ஏன்னா அதுல பண்ற சேட்டைகள்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி அடி வாங்கினதெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இந்த சீரியல்ல மெயின் கேரக்டரா இருக்கிறவங்க தான் சங்கவி அப்படின்னே சொல்லலாம். இந்த சங்கவி அப்படின்றவங்க இடையில ஆளே காணும், என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ பல ரகசியங்கள் இவங்களை பத்தி வெளிவந்திருக்கு. அண்ட் இவங்க இடைப்பட்ட காலத்துல சினிமால இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அண்ட் இப்போ மறுபடியும் கிளாமரஸா வந்து நடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கான பயோகிராஃபில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு சீரியல் விஜய் டிவில அப்ப டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தது இந்த 2006 and 7 டைம்ல அப்படின்னா அது கனா காணும் காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கனா காணும் காலங்களை பார்த்துட்டு அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த லீட் கேரக்டர்ல வரக்கூடிய சங்கவி ராகவி, அதுல வந்து சங்கவி ரொம்பவே அட்ராக்டிவா இருப்பாங்க. சங்கவியோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கட்டும், ஸ்கூல் பேக் கேரி பண்ற விதமா இருக்கட்டும், அல்ல என்ன பேக் வச்சிருக்காங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்து அதையே ட்ரை பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. ட்ரை பண்ணி ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு ட்ரெண்ட் மேக்கர் அண்ட் ட்ரெண்ட் செட்டரா இருந்தவங்க தான் சங்கவி அப்படின்னே சொல்லலாம். சங்கவியோட இயற்பெயர் வந்து மோனிஷா ரவிசங்கருங்க. அண்ட் மோனிஷா வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா 29th அக்டோபர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க பிறந்த இயரை மட்டும் அப்படியே கொஞ்சம் மறைச்சே வச்சிருக்காங்க, அவங்களோட வயசு தெரியாத மாதிரியே அப்படின்னே சொல்லலாம். ஆனா டேட் ஆஃப் பர்த்தோட இந்த டேட் அண்ட் டே எல்லாம் நமக்கு தெரியும், 29th அக்டோபர். அண்ட் இவங்க வந்து பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே சென்னை தான். அப்பா டாக்டர், கூட பிறந்த சிப்லிங்ஸ் எல்லாருமே டாக்டர், அண்ட் அம்மா வந்து ஹோம் மேக்கர். அதனாலேயே இவங்களையும் டாக்டர் ஆகணும் அப்படின்னே சொல்லியே வளர்த்தாங்களாம். இருந்தாலும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த நடிப்பு கலை மேல ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அண்ட் இவங்க கேஜி கிளாஸஸ் வந்து படிக்கும் போது ஒரு நாள் லீவ் போட்டிருக்காங்க. அன்னைக்குதான் வந்து இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடிஷன் பண்ண வந்திருக்காங்க ஏதோ ஒரு தியேட்டர் டிராமாக்காக. இவங்க இல்ல, மறுநாள் ஸ்கூல் போயிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கிளாஸ்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போறாங்க. என்ன அப்படின்னு விசாரிக்க போகுது இவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு டிராமாக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு இவங்க வீட்டுக்கு போய் அழுது மறுநாள் அவங்க பேரண்ட்ஸ் வந்து மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆடிஷன் வச்சு அதுல செலக்ட் ஆகி இவங்க லீட் ரோலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ஒரு சிட்டி குருவி ரோல். அந்த அளவுக்கு இவங்களுக்கு சின்ன வயசுல நடிப்புல ஆர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய நேர்காணல்கள்ல சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்பப்ப இந்த தியேட்டரிக்கல் டிராமாலேயே வந்து ஒரு ஆர்டிஸ்டாவே வந்து இவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 10th 11th படிக்கும் போது இவங்களுக்கு வந்து கனா காணும் காலங்களை நடிக்கிறதுக்கான ஒரு ஆடிஷன் வருது, அதுக்கான வாய்ப்பும் வருது. போறாங்க, செலக்ட் ஆயிட்டாங்க லீட் ரோல். ஃபர்ஸ்ட் டே இந்த ரோல் வந்து கிடைச்ச உடனே இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்ததா, ஏன்னா இது ஒரு மீன் கேர்ள் நெகட்டிவ் கேர்ள் ரோல் மாதிரி இருக்கே அப்படின்னு பயந்தாங்களா. ஆனா அப்புறம் டைரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இல்லம்மா இது வந்து ஒரு சின்ன பொண்ணு அவளோட கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சொந்த தங்கச்சியை வந்து இழந்துட்டா, ஆனா அதுக்கு ரீப்ளேசிங்கா மறுபடியும் ஒரு அடாப்டட் டாட்டரை வந்து கொண்டுட்டு வராங்க. அதை வந்து அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதோட வெளிப்பாடு தான் அந்த கோவங்கள் எல்லாமே, இது மீன் கேர்ள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா இவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிக்கும் போது ரொம்ப ஃபன்னா இருக்குமா செட், ஏன்னா எல்லாருமே சின்ன பசங்க தான் இல்லையா, அந்த டைம்ல எல்லாருமே டீனேஜர்ஸாவே இருந்தாங்க. சோ செம்ம ஃபன்னா இருக்குமா. அதுவும் ஸ்பெசிபிக்கா இர்ஃபான் மற்றும் நம்ம மோனிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துட்டே இருக்குமா செட்ல. பட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஹாய் வினித், ஹாய் சங்கவி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்களா. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்டா தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இடையில திடீர்னு இந்த சீரியல்ல வந்து இவங்க மாடியில இருந்து குதிச்சு இறந்து போற மாதிரி சில சீன்ஸ் எல்லாமே வந்து இவங்க கேரக்டர் வந்து என் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சங்கவி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குடும்பமே வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி அப்படின்றதுனால படிப்பு ரொம்ப முக்கியம். அது ஸ்பெசிபிக்கா 10th கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கு அப்படின்றதுனாலயே நீ வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனாலே உடனடியா இவங்க வந்து அந்த டீம் கிட்ட சொல்லி என் கேரக்டரை என் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அப்படிதான் அந்த சீரியல்ல வந்து சங்கவியோட கேரக்டர் வந்து என் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபைனல் டே ஷூட்ல வந்துட்டு சங்கவி கிளிசரின் கூட போடலையா, நிஜமாவே அழுதாங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த செட்டுக்கு வர மாட்டோம், நடிக்க மாட்டோம்ட்டு. அதே மாதிரி அவங்க கூட இருந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அழுதிருக்காங்க. அண்ட் இந்த சீரியல் மூலமா சங்கவிக்கு கிடைச்ச ஃபேமே வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஃபேம். அண்ட் இவங்க எங்க போனாலுமே ஒரு கூட்டம் சுத்திடுவாங்களா, போட்டோஸ் கேட்பாங்களா, கேமராஸ் எல்லாம் இப்ப இல்ல, அண்ட் செல்ஃபி கேமரா அதெல்லாம் இல்லாத போதே அவ்வளவு ப்ராப்ளமா நான் இருந்தேன். அண்ட் சோசியல் மீடியாலாம் இல்ல, அந்த சோசியல் மீடியா இல்லாம ரொம்ப ஆர்கானிக்கா எங்களுக்கு இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் அது வேற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இடையில இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் கணக்காலம் காலங்கள்ல ஒரு பிரேக்கு அப்புறமா மறுபடியும் ஜோடி நம்பர் 1ல வராங்க. ஜோடி நம்பர் 1ல இர்ஃபானும் ராகவியும் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா ராகவியை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையா, சங்கவி தான் வேணும்னு கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் ராகவி போய் சங்கவியோட
வந்திருக்காங்க. ஒரு 3 months மட்டும் அந்த ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்களா. இன் பிட்வீன் டைம் அந்த 2011 to 2012 வந்து பாத்தீங்கன்னா NDTVல வந்து இவங்க நியூஸ் ஆங்கராவும் இருந்திருக்காங்க. அப்புறமா 2015ல இவங்களோட ஸ்டடீஸ்க்காக இவங்க வந்து கனடா, துபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் அப்படின்னே சொல்லலாம். 2015 to 2024 வரைக்குமே இவங்க வந்து ஒரு டென்டிஸ்டா தான் இருந்திருக்காங்க. போத் கனடா பிளஸ் வந்து துபாயில தான் இவங்களோட கெரியரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டென்டிஸ்ட் படிச்சுட்டு அதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம மோனிஷாவை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2011 and 12 டைம் இருக்கு தெரியுமா, அந்த 2012 டைம்ல இவங்க சென்னையில ஆர்ஜே அர்ஜுன் தாமஸ் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறதாகவும் அண்ட் இவங்க ஃபேமிலியா தான் போய் கனடால வந்து செட்டில் ஆயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா மோனிஷாவோட ப்ரொஃபைல் அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்கான ஒரு தடையமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் காமிச்சுக்கல, ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே காமிச்சுக்கல. ஆனா சில வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே இது வந்து போட்டிருக்காங்க. சோ இது அவங்களே சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 2024 வரைக்குமே வந்து கனடா, துபாய் அப்படின்னு இருந்தவங்க இப்ப 2025ல மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிப்பு ரொம்பவே சின்ன வயசுலயே பிடிக்கிறதுனால மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க. நடிகர் அதர்வா அவர்களோட படமான இதய முரளி அப்படின்ற திரைப்படத்துல இவங்க மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து சொல்லி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லயுமே நன்றி வந்து சொல்லி இருப்பாங்க. நான் மறுபடியும் வந்து பேக் டு தி சீன் வந்துட்டேன், அது சூப்பரான ரோல்ல வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்த பல பேருக்குமே பல ஷாக்கிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தான் சங்கவியா அப்படின்னு நம்ப முடியல. ஏன்னா இவங்களோட ஃபேஸ்லாம் பயங்கரமா மாறிடுச்சு. நிறைய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, போட்டாக்ஸ், லைக் லிப் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல. சோ பயங்கர சேஞ்சஸ். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப ஜப்பியா இருப்பாங்க, அண்ட் இப்போ பயங்கர ஸ்லிம் ஆயிட்டாங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பத்தாததுக்கு நம்ம சீரியல் எல்லாம் இவங்க வந்து ரொம்ப ஹோம்லியா பார்த்துட்டு இப்போ அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல பயங்கர கிளாமரா இருக்கிறாங்க, போட்டோஷூட் எல்லாம் கிளாமரா பண்றாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு குவைட் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் சங்கவியை வந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு, சோஷியல் மீடியா பேஜஸ்ல பாக்குறதுக்கு. ஆனா இப்போ அவங்க மறுபடியுமே சினிமால நடிக்க வராங்க அப்படிங்கும்போது நிறைய பேருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்ஸ் மறுபடியும் இவங்க நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே வெளிவந்த பிறகு இவங்க அகைன் ஃபேமஸ் ஆகி ஒரு லைட் லைம்ல வரதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இவங்களை பார்த்த எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கனா காணும் காலங்கள் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது சங்கவி பண்ண என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க ஸ்கூல்ல ட்ரை பண்ணி நீங்க வந்து திட்டு வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் சங்கவியோட இந்த கிளாமரஸான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி உங்களோட கருத்து என்ன, அண்ட் இவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும், அண்ட் யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாரோட பயோகிராஃபி கேட்டா நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.